ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஹெல்தி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வேகமாக கர்ப்பம் தரிப்பதற்கான 3 எளிய வழிகளை பற்றி தான். சில பேர் பார்த்திங்கன்னா திருமணம் முடிஞ்சு 4-5 வருஷம் தாண்டியும் குழந்தை பேர் அடையாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டியும் சரி, எக்கோட குவாலிட்டியும் சரி நல்லாவே இருக்கும். ஆனால் ப்ரெக்னென்சிக்கு மட்டும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்படிப்பட்டவங்க கருத்தரிக்க என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுடைய பீரியடை தான் நம்ம ட்ராக் பண்ணணும். சிலருக்கு நார்மல் பீரியடும் சிலருக்கு இர்ரெகுலர் பீரியடும் இருக்கும். இதில் சில பேருக்கு 28லேருந்து 34 நாட்கள் பீரியட் சைக்கிளும், சிலருக்கு 35லேருந்து 40-42 நாள் பீரியட் சைக்கிள்ஸும் இருக்கும். இதில் 28 டே சைக்கிளில் இருக்க பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓவலேஷன் 30th அல்லது 40th டேயில் நடக்கும். உங்களோட பீரியடான நாளை டே 1ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதிலிருந்து 13 அல்லது 14வது நாளில் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். அதே போல் 35 to 42 டே சைக்கிளில் இருக்க பெண்களுக்கு அவங்களுடைய கடைசி 14வது நாள், அதாவது 25, 26 இந்த நாட்களில் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். இந்த ஓவலேஷன் எப்போ கரெக்டாக நடக்கும்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்களுடைய பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க லாஸ்ட் 14வது நாள் வந்து பார்த்திங்களா, அதில் ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவலேஷன் ஆனதுலேருந்து சரியாக 14வது நாளில் தான் உங்களுக்கு மென்சுரேஷன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். இதுபோல் ஓவலேஷனை கால்குலேட் பண்ணி இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வரைக்கும் பீரியட் சைக்கிள் பற்றி ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க பெண்களை பற்றி பார்த்தோம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ ஒரு வாட்டியோ தான் பீரியட் நடக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஓவலேஷனை நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணுறது நல்லது. இப்போது ஓவலேஷன் நடந்தால் தான் இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியும். ஓவலேஷன் ஆகிறதுக்கான 3 இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் பாடி டெம்பரேச்சர். பீரியடான முதல் நாளை டே 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா டே 10ல் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நார்மலாக இருக்கிறத விட பாடி டெம்பரேச்சர் ஓவலேட்டிங் டைமில் 0.7லேருந்து 0.9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோவில் இருக்க போல் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி நம்ம ஓவலேட்டிங் டைமை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். பாடி டெம்பரேச்சரை வச்சு ஓவலேஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் செகண்ட் மெத்தட் சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது வெள்ளைப்படுதல். பீரியடான 10வது நாள்லேருந்து நம்ம உடலில் வெள்ளைப்படுதல் ஏற்படும். நாம் ஓவலேஷனில் இருக்கோன்றதுக்கான சிம்டம்ஸ் தான் இந்த வெள்ளைப்படுதல். இந்த நேரத்தில் ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளைப்படுதல் நடக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம உடலில் காம உணர்வு அதிகரிக்கும். இதெல்லாம் ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ் தான். 3வது ஓவலேஷன் கிட். ஃபைனலாக இன்னும் எளிய முறையில் சொல்லணும் அப்படின்னா ஓவலேஷன் கிட்டை வாங்கி 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓவலேஷனை செக் பண்ணலாம். ப்ரெக்னென்சி கிட்ட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் ஓவலேஷன் கிட்டுமே. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிங்கிள் லைன் வந்துச்சுன்னா நீங்கள் ஓவலேட் ஆகலைன்னோ, டபுள் லைன் வந்துச்சுன்னா நீங்கள் ஓவலேட் ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த டைமில் கன்செப்ஷன் வச்சுக்கும் போது கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ப்ரெக்னென்சி.